சூரியன் தொடுற இடம் நம்ம ராஜ்யம். ஆனா ஒரு அரசனோட ஆட்சி காலம் அந்த சூரியன் மாதிரியே உதிக்கும் மறையும். ஒரு நாள் என்னோட ஆட்சியில மறையிற இதே சூரியன் புது அரசனான உன்னோட ஆட்சியில உதயமாகும். பொன்னியின் செல்வன் கதைகளத்திற்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் வினோ. திருவையாறு வீதியில போயிட்டு இருந்த வந்தியத்தேவன் அந்த ஊரை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். திருஞான சம்பந்தர் தேவாரத்துல இந்த ஊரை பத்தி எப்படி வர்ணிச்சிருந்தாரோ அதே மாதிரி தத்ரூபமா இருக்கிறத பாக்குறான். கலைச்சிறப்பு வாய்ந்த பரதநாட்டியம் ஆடுறவங்களோட சதங்கை ஒளி, அதை ஆட்டி வைக்கிற நடன ஆசிரியரோட கையில இருக்கிற கோலின் சத்தம், இந்த மாதிரி திருவையாறு வீதியில எங்க பார்த்தாலும் ஆடலும் பாடலும் நடந்துகிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த வந்தியத்தேவன், ஆஹா, சம்பந்தர் சுவாமிகள் சிறந்த சிவபக்தர், ஆனா அதை காட்டிலும் சிறந்த ரசிகர். அவர் அப்ப எப்படி திருவையாரை பத்தி வர்ணிச்சு இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கும் இந்த ஊர் கொஞ்சம் கூட மாறாம இருக்கே. அடடே, காவிரி கரையில எத்தனை பக்தர்கள் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்யறாங்க. பட்டையா அவங்க திருநீறு அணிஞ்சிருக்கிறது எவ்வளவு கலையா இருக்கு. ஆடல் பாடல் ஒளிகளை அமுக்கி கொண்டு நமச்சிவாய மந்திரத்தின் ஒளி கேட்கிறது. அதோ சம்பந்தரின் தேவாரத்தை யாரோ இனிய குரலில் அருமையாக பாடுகிறார்களே. இசைக்கும் கலைக்கும் என்றே இறைவன் பணிந்த ஊர் இந்த திருவையாறு போலும். கண்டிப்பா இந்த ஊர்ல தங்கி இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகணும். தஞ்சாவூருக்கு அவசரமா போய் என்ன பண்றது? கோட்டைக்குள்ள விடுவார்களோ விட மாட்டாங்களோ. அதனால இங்க தங்கி ஆடல் பாடல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஐயாரப்பாறையும் அறம் வளர்த்த நாயகி அம்மனையும் தரிசிச்சுட்டு போலாம்னு வந்தியத்தேவன் யோசிக்கிறான். இப்படி வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு பல்லக்கு போகுது. அந்த பல்லக்குக்கு முன்னாடியும் பின்னாடியும் காவலாளிகள் சில பேர் இருந்தாங்க. இவங்களை பார்த்தா கடம்பூர் அரண்மனையில பார்த்த காவலாளிகள் மாதிரி தெரியுது. பல்லக்கு திரையிலையும் பனைமர சின்னம் இருந்துச்சு. இதை பார்த்த வந்தியத்தேவன், ஆஹா, கடம்பூர் அரண்மனையில இருந்து வர பல்லக்கு தான் இது. தஞ்சாவூர் நோக்கி தான் இந்த பல்லக்கு போகுது. கண்டிப்பா உள்ள மதுராந்தக தேவர் தான் இருக்கணும். மதுராந்தகர்கிட்ட எப்படின்னா பேசி பழக்கப்படுத்திக்கிட்டு கோட்டைக்குள்ள நுழைஞ்சிடணும்னு திருவையாறுல தங்குற அந்த யோசனையை மாத்திக்கிட்டு அந்த பல்லக்க பின் தொடர்ந்து போறான். அந்த பல்லக்கம் திருவையாறுல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 4 நதிகளை கடந்தாச்சு. அதோ தூரத்துல தஞ்சாவூர் கோட்டையுடைய மதில் சுவரும் தெரியுது. இதுக்கு மேலே விட்டா வேலைக்காகாது. பல்லக்கு கோட்டைக்குள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் நாம நினைச்சது நடக்காதுன்னு யோசிச்ச வந்தியத்தேவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த யோசனை படி பல்லக்க தூக்கிக்கிட்டு போன ஆட்கள் மேல அவன் குதிரையை வச்சு இடிக்கிறான். அவங்களும் பயந்து போய் திரும்பி பார்க்கறாங்க. உடனே வந்தியத்தேவன், மகாராஜா, பல்லக்கு தூக்கு ஆட்கள் என்னை இடிக்கிறாங்க, ஐயோ ஐயோன்னு கத்தவே பல்லக்கு நிக்குது. பட்டு துணிய ஒரு கை விளக்குது. வந்தியத்தேவனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு முறை இதே காட்சியை பார்த்த ஞாபகம் வருது. திரும்பவும் குதிரையில இருந்து இறங்கி பல்லக்கு கிட்ட போய், இளவரசே, பல்லக்கு சுமக்கும் ஆட்கள்னு சொல்லிக்கிட்டே ஒத்து பார்த்தான். அப்படி பார்த்த வந்தியத்தேவனுக்கு கண்கள் கூசியது, பேசிய நாக்கு குளறியது, தொண்டையில ஈரம் வற்றி போச்சு, பேச்சே வரல. அதுக்குள்ள பல்லக்குக்கு முன்னாடியும் பின்னாடியே இருந்த வேல் பிடித்த வீரர்கள் வந்தியத்தேவனை சூழ்ந்துக்கிட்டாங்க. வந்தியத்தேவனுக்கு இது தெரிஞ்சிருந்தோம் அவனுடைய கண்கள் அந்த பல்லக்கையே தான் பார்த்துட்டு இருந்துச்சு. வந்தியத்தேவன் நினைச்சதுக்கு மாறா அந்த பல்லக்குல இருந்தது ஒரு பெண். பெண்ணுன்னா எப்படிப்பட்ட பெண்ணுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப அழகான பெண். பார்க்கிறவங்களை பைத்தியமாக்கக்கூடிய இத்தகைய பெண் அழகு இந்த உலகத்துல இருக்க முடியுமான்னு வந்தியத்தேவன் இதுக்கு முன்னாடி நினைச்சதே இல்லை. அப்படி ஒரு அழகு. யாருன்னு தெரியுதா? நம்ம பழுவூர் தேவருடைய இளைய ராணி நந்தினி தான். நந்தினியை பார்த்த வந்தியத்தேவன் வாயடைச்சு நிற்கிறான். திரும்பவும் எப்படியோ ஒரு வழியா பெருமூச்சு இழுத்து விட்டு தனக்கு பேசும் சக்தியை வரவழைச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான். மன்னிக்கணும், நீங்க பழுவூர் இளையராணி தானே? உங்களை பார்க்கத்தான் இவ்வளோ தூரம் வந்தேன்னு சொல்றான். அதுக்கு நந்தினி கையால ஒரு சமிங்கை செய்யவே அங்க வந்தியத்தேவனை சூழ்ந்திருந்த வீரர்கள் எல்லாம் அவனை விட்டு தூரமா விலகி நின்னாங்க. நந்தினியும் வந்தியத்தேவனை பார்த்து, ஆமா, நான் பழுவூர் இளையராணி தான் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையை சொல், எதுக்காக குதிரையை வச்சு பல்லக்கு மேல மோதினன்னு கோபமான குரல்ல கேட்டா நந்தினி. இதை கேட்ட வந்தியத்தேவன் என்ன சொல்லி சமாளிக்கலான்னு யோசிக்கும் போது நல்ல வேளையா ஆழ்வார்க்கடியான் நம்பி ஞாபகம் வந்தான்.
இப்ப வந்தியத்தேவன் பக்கத்துல யாருக்கும் கேட்காத மாதிரி அந்தரங்க குரல்ல பேச ஆரம்பிக்கிறான். தேவி, நந்தினி தேவி, ஆழ்வார்க்கடியார், அவர்தான் திருமலையப்பர், அவர்தான் தங்களை சந்திக்கும்படி சொன்னான். அதற்காகவே இந்த சூழ்ச்சி செய்தேன், மன்னிக்க வேண்டும்னு சொல்லி முடிக்கிறான். இதை கேட்டதும் நந்தினியும், சரி சரி, நடு சாலையில இப்படி நின்று பேசுறது நல்லதில்லை, நாளைக்கு அரண்மனைக்கு வா, அங்க எல்லா விஷயத்தையும் விவரமா பேசலாம்னு சொல்ல, அதுக்கு வந்தியத்தேவன், தேவி, கோட்டைக்குள்ளையும் அரண்மனைக்குள்ளையும் என்னை விட மாட்டாங்களே, அப்புறம் எப்படி உள்ள வர முடியும்னு கேட்க, பழுவூர் இளையராணியும் உடனே தாங்கிட்ட இருந்த பனைமர முத்திரை பதிச்ச ஒரு தந்த மோதிரத்தை கொடுத்து, இதை காட்டுனா கோட்டைக்குள்ளையும் சரி அரண்மனைக்குள்ளையும் சரி விடுவாங்கன்னு சொல்லிட்டு, என்னை பின்தொடர்ந்து வராத, அப்படி வந்தா உனக்கு அபாயம் நேரும், நின்னு மெதுவா வா அப்படின்னு சொல்லி நந்தினிய கிளம்பிடுறா. பல்லக்கம் நகருது. சாலையோரமா நின்னுட்டு இருந்த வந்தியத்தேவனும் பல்லக்கு போற வரைக்கும் அந்த பல்லக்கையே பார்த்துட்டு இருந்தான். பல்லக்கையா பார்த்துட்டு இருந்தான்? இல்ல இல்ல, அவனுடைய மனம் முழுவதும் பல்லக்கு உள்ள இருந்த பழுவூர் இளையராணியுடைய மோகன வடிவத்தையே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்பப்பா, நான் கண்டது கேட்டது எல்லாம் உண்மைதானா, இல்லனா மாய மனோகர கனவா? இப்படியே ஒரு சௌந்தரிய வடிவம் இந்த பூ உலகில் இருக்கதான் முடியுமா என்ன? ரம்பை, ஊர்வசி, மேனகை என்றெல்லாம் தேவமார்கள் இருப்பதாக புராணங்கள்ல சொல்வதுண்டு. அவர்களுடைய அழகு முற்றும் துறந்த முனிவர்களின் தவத்தை கூட பங்கம் செய்வதாக கேட்டதுண்டு. ஆனால் இந்த உலகத்தில் பெரிய பழுவேட்டரையர் இந்த மோகினியின் காலடியில் அடிமைப்பட்டு கிடப்பதாக நாடு முழுவதும் பேசிக் கொள்வதெல்லாம் உண்மைதான் போல. அப்படி இருந்தால்தான் வியப்பென்ன இருக்கிறது? நரை திரை மூப்பு கண்டவரும் தேகமெல்லாம் போர்க்காயங்களுடன் மிக கொடூரமான தோற்றம் கொண்டவருமான பழுவேட்டரையர் எங்கே? சுகுமாரியும் கட்டழகியுமான இந்த இளம் பெண் எங்கே? இவளுடைய ஒரு புன்னகை பெறுவதற்காக அந்த கிழவன் எந்த காரியம்தான் செய்ய மாட்டார்? இப்படியெல்லாம் ஆழ்ந்த யோசனையில மூழ்கி இருந்த வந்தியத்தேவன் திரும்பவும் குதிரை மேல ஏறி தஞ்சை கோட்டையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறான். சோழ நாட்டுடைய புதிய தலைநகரத்தில் வாழும் மக்களையும் அவங்க வாழும் விதத்தையும் பார்க்க வந்தியத்தேவனுக்கு மிகுந்த ஆர்வமா இருந்துச்சு. சரி, வேடிக்கை அப்புறம் பார்க்கலாம், இப்ப கதைக்குள்ள வருவோம். சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்துல பிரதான கோட்டை வாசல் வந்து அடைஞ்சிடுறா வந்தியத்தேவன். கோட்டை வாசலை சுத்தி நிறைய பொதுமக்கள் ஏதோ திருவிழா பார்க்க வந்தவங்க மாதிரி ஜே ஜேன்னு சூழ்ந்து இருக்காங்க. வந்தியத்தேவனுக்கு ஒன்னும் புரியல. அவனும் அங்க ஓரமா ஒதுங்கி நின்று கவனிக்க ஆரம்பிச்சான். அப்போ அவன் பக்கத்துல இருந்து கம கமனு வாசனை வீசுச்சு. திரும்பி பார்த்த வந்தியத்தேவன் திருநீறு ருத்ராட்சம் அணிஞ்சு 2 கைகள்லையும் பூக்கூடையோட நின்னுட்டு இருந்த ஒரு வாலிபனை பார்க்கறான். சிவபக்தியில ஊறி இருந்த அந்த பையனை நம்ம வந்தியத்தேவனுக்கு பார்த்ததும் பிடிச்சு போகவே அவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். தம்பி, எதுக்காக வீதி ஓரமா எல்லாரும் ஒதுங்கி நிக்கிறாங்க? எதனா ஊர்வலம் கீர்வலம் வரப்போகுதா என்ன அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த வாலிபன் சொல்றான், நீங்க இந்த பக்கத்துக்கு புதுசோ அப்படின்னு கேட்கறான். அதுக்கு வந்தியத்தேவன், ஆமா, தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த வாலிபன் சொல்றான், அதனாலதான் கேட்குறீங்க, நீங்க குதிரை மேல இருந்து கீழே இறங்கி நின்னா நல்லது. வந்தியத்தேவனும் அவங்கிட்ட பேச வசதியா இருக்கட்டும்னு குதிரையில இருந்து குதிக்கிறான். குதிச்ச வந்தியத்தேவன் அந்த பையன்கிட்ட கேட்கறான், தம்பி, எதுக்காக என்னை இறங்க சொன்ன அப்படின்னு. அதுக்கு அந்த வாலிபன், இப்போ வேளக்கார படை அரசரை தரிசனம் செஞ்சுட்டு கோட்டைக்குள்ள இருந்து வரப்போகுது, அதுக்குத்தான் இவ்வளோ பேர் இங்க ஒதுங்கி நிக்கிறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே கோட்டைக்குள்ள இருந்த வேளக்கார படையும் வெளியே வருது. உள்ள இருந்து வெளியே வந்த வேளக்கார படை வீரர்கள், சுந்தர சோழ மன்னர் வாழ்க, கோழிவேந்தர் வாழ்க, தஞ்சையர்கோன் வாழ்க, வீரபாண்டியனை சுரம் இறக்கிய பெருமான் வாழ்க வாழ்கன்னு கோஷத்தோட வந்தாங்க. இந்த கோஷத்துல வெளியே இருந்த பொதுமக்களோட கோஷமும் சேர்ந்து பெருங்கோஷமா மாறிடுச்சு. இந்த கோஷங்கள் கேட்கிறவங்கள மெய் சிலிர்க்க செஞ்சுது. அந்த அளவுக்கு அந்த சத்தம் இருந்துச்சு. இவங்களை பத்தி வந்தியத்தேவன் ஏற்கனவே நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான். அது மட்டும் இல்ல, வேளக்கார படை கோட்டையை விட்டு வெளியே போனதும் கோட்டைக்குள்ள போக யாருக்கும் அனுமதி கிடையாதுன்னு அரச குடும்பத்தை சார்ந்தவங்க, அப்புறம் இந்த அரச பதவியில இருக்கிறவங்களுக்கு தான் உள்ளனுடைய அனுமதி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான் வந்தியத்தேவன். அதனால கோட்டைக்கு வெளியே தங்கி தஞ்சை நகரை சுத்தி பார்த்துட்டு காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் கோட்டைக்குள்ள போலாம்னு யோசிச்ச அவன் இரவு தங்க நல்ல இடமா பார்க்கலான்னு கோட்டை வீதியில நடந்து போறான். அப்போ அவன் திரும்பவும் கூட்டத்துல பார்த்த அந்த பையனை பார்க்கறான். உடனே வந்தியத்தேவன், தம்பி,
கூடையில ஒன்றும் காணோமே, பூவெல்லாம் விற்றாகி விட்டதா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த வாலிபன் சொல்கிறான், விற்பதற்காக நான் பூ கொண்டு வரல, கோயில் பூஜைக்காக தான் நான் பூ கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்தியத்தேவன், எந்த கோயிலுக்கு நீ இந்த புஷ்பங்களை கைங்கரியம் செய்கிறாய் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த வாலிபன், தளிக்குளத்தார் ஆலயம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்தியத்தேவன், ஓஹோ, தஞ்சை தளிக்குளத்தார் கேள்விப்பட்டிருக்கேனே, பெரிய கோயிலாச்சு அது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வாலிபன், இல்லை, சின்ன கோயில் தான். என்னோட பாட்டனார் காலத்தில் இருந்து நாங்கள் இந்த கோயிலில் கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்ச காலமாக தஞ்சையில் துர்க்கையம்மன் கோயிலுக்கு தான் மவுசு அதிகம். அங்கே தான் பூஜை, பொங்கல், பலி திருவிழா, ஆர்ப்பாட்டங்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கும். அரச குடும்பத்தாரும் பழுவேட்டரையர்களும் துர்க்கையம்மன் கோயிலுக்கு தான் அதிகமாக போகிறாங்க. அதனால் தளிக்குளத்தார் கோயிலுக்கு ஜனங்க அவ்வளவா வர்றதில்லை அப்படின்னு அவன் சொல்லி முடிச்சதும் வந்தியத்தேவன் சொல்கிறான், நீ இப்படி புஷ்ப கைங்கரியம் செஞ்சுட்டு வரியே, இதுக்கு ஏதாவது சன்மானம் உனக்கு உண்டா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த வாலிபன், எங்கள் குடும்பத்துக்கு மானியம் இருக்குது. எங்கள் பாட்டனார் காலத்தில் இருந்து கண்டராதித்த மகாராஜா விட்ட நிபந்தம் உண்டு. இன்று வரை நானும் என் தாயாரும் இந்த கைங்கரியத்தை செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்தியத்தேவன், தம்பி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த வாலிபன், அமுதன், சேந்தன் அமுதன் அப்படின்னு சொல்கிறான். வந்தியத்தேவன், அடடா எவ்வளோ நல்ல பெயர், கேட்கும் போதே என் நாவில் அமுது ஊறுகிறது. தம்பி, இரவு எங்கேயாவது நிம்மதியாக தூங்க வேண்டும். வெகு தூரம் பிரயாணம் செய்து களைத்து போய் இருக்கிறேன். எங்கே தங்கலாம்? நல்ல விடுதிக்கு வழிகாட்ட உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சேந்தன் அமுதன் சொல்கிறான், இந்த நகரில் இடங்களுக்கு என்ன குறைவு? சத்திரங்கள், ராஜாங்க விடுதிகள் எத்தனையோ இருக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து கூட தங்கலான்னு சொல்ல வந்தியத்தேவனும் சரின்னு சேந்தன் அமுதன் கூட போகிறான். வீட்டுக்கு போன வந்தியத்தேவன் அமுதனோட தாயாரை பார்க்குறான். அவங்கள பார்த்த வந்தியத்தேவன் அவங்களுக்கு பேசும் சக்தியும் கேட்கும் திறனும் இயற்கையிலேயே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். ஆனால் அந்த மகராசியின் முகத்தில் கருணையும் அன்பும் நிறைஞ்சி இருந்ததை வந்தியத்தேவன் பார்த்தான். அமுதன் சில சமிங்கை பண்ணவே வந்திருப்பது அயல் தேசத்து விருந்தாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய முகபாவத்தாலேயே பரிவையும் வரவேற்பையும் தெரிவிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா இலைய போட்டு உணவு பரிமாறினாங்க. வந்தியத்தேவனோ வந்த களைப்பில் ரொம்ப பசியாக இருக்கவே இடியாப்பம், தேங்காய் பால், சோறு, தயிர்னு ஒரு புடி பிடிச்சான். இதுக்கு முன்னாடி அவ இந்த மாதிரி ஒரு அறுசுவை உணவை சாப்பிட்டதே இல்லை. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு சேந்தன் அமுதன் கிட்ட நல்லா பேசி, கோட்டைக்குள்ள என்ன நடக்குது, யார் யாரெல்லாம் உள்ள இருக்காங்க, இதை எல்லாத்த பற்றியும் வந்தியத்தேவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அது கூடவே மதுராந்தகர் பற்றியும் கேட்குறான். தம்பி, இளவரசர் மதுராந்தக தேவரும் கோட்டைக்குள்ளே தானே இருக்காரு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சேந்தன் அமுதன் சொல்கிறான், ஆமாம், பழுவேட்டரையர் அரண்மனைக்கு பக்கத்தில் தான் மதுராந்தகர் மாளிகை இருக்குது. சின்ன பழுவேட்டரையரின் திருமகளை மனம் புரிந்த மருமகர் அல்லவா அவர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்தியத்தேவன், ஓஹோ, அது அப்படியா, எனக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்ல, வந்தியத்தேவனுக்கு மட்டுமா தெரியாது, நம்மளுக்கும் தான் தெரியாது. அட, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியாதுன்னு பார்த்தா சோழ நாட்டு மக்களுக்கு ரொம்ப பேருக்கும் தான் தெரியாதுன்னு அமுதன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு வந்தியத்தேவன், மதுராந்தகர் தற்போது கோட்டைக்குள்ளதானே இருக்காருன்னு கேட்க, அதுக்கு சேந்தன் அமுதன் என்ன தெரியுமா சொன்னா, பொதுவாக அவர் கோட்டையை விட்டு வெளியே வருவது இல்லை, மக்களும் அவரை பார்க்க முடிவதும் இல்லை. அவர் கோட்டைக்குள்ளேயே சிவபக்தியில ஈடுபட்டு பெரும்பாலும் யோகத்திலும் தியானத்திலும் பூஜையிலும் தான் காலம் கழிப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வந்தியத்தேவன் இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டு சேந்தன் அமுதனுக்கு தான் மேல சந்தேகத்தை கிளப்ப விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்ல, இத்தகைய சாது பிள்ளையுடைய சிநேகிதம் தமக்கு பேருதவியா இருக்கும். தஞ்சையில தங்க இந்த மாதிரியான வீடு கிடைச்சி இருக்கிறது அதிர்ஷ்டம்தான். இதை கெடுத்துக்க கூடாதுன்னு நினைச்ச வந்தியத்தேவனுக்கு அவனுடைய பயணத்தின் களைப்பு மிகுதி காரணமா நல்ல தூக்கம் வந்துடுச்சு. இதை கவனிச்சுட்டு இருந்த சேந்தன் அமுதனோ விரிப்புகளை போட வந்தியத்தேவனை நித்ரா தேவி கிட்ட முழுசா சரணடைஞ்சிடுறான். இரவெல்லாம் மரக்கட்ட மாதிரி தூங்கின வந்தியத்தேவன் காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் எழுந்தான். எழுந்த வந்தியத்தேவனுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவார பாடலான பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே அப்படின்னு எதிரில் இருந்த பூந்தோட்டத்துல இருந்து இனிய குரல் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம சேந்தன் அமுதன். அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செஞ்சுட்டு திருநீறு பூசிய சேந்தன் அமுதனை பார்க்க சிவபக்தனாகிய மார்க்கண்டேயன மாதிரி தோணிச்சான் வந்தியத்தேவனுக்கு. நம்மளும் சேந்தன் அமுதன் மாதிரியே பூந்தோட்டம் அமைச்சு சிவ கைங்கரியங்கள் செஞ்சுக்கிட்டு ஏன் ஆனந்தமாக காலம் கழிக்க கூடாது?
எதற்காக கையில் வாளும் வேலும் ஏந்தி கொண்டு ஊர் ஊராக அலைய வேண்டும்? எந்த நேரமும் பிறரை கொல்வதற்கும் பிறரால் கொல்லப்படுவதற்கும் ஆயத்தமாக ஏன் தெரிய வேண்டும்? அப்படி இப்படின்னு அவன் மனசுல தோணின எண்ணங்கள் கொஞ்ச நேரத்திலேயே மாறி சேந்தன் அமுதன மாதிரி உலகத்துல எல்லாரும் சிவபக்தன் ஆயிடுவாங்களா? திருடர்களும் கொள்ளக்காரங்களும் வஞ்சகர்களும் இவர்களையெல்லாம் அடக்கி நியாயத்தை நிலைநாட்ட அரசாங்கம் வேண்டும். அரசாங்கம் நடத்த அரசர்களும் அமைச்சர்களும் வேண்டும். இவர்களுக்கு ஆபத்து வராம பாதுகாக்க வேளக்கார படைகளும் வேண்டும். தன்னை போல ஓலை கொண்டு போகவும் ஆட்கள் வேண்டும். அதனால இன்னைக்கு சுந்தர சோழ மகாராஜாவை எப்படின்னா பார்த்தே தீரணும். அதுவும் பெரிய பழுவேட்டரையர் வர்றதுக்குள்ள பார்த்தாகணும்னு நல்ல ஆடை ஆபரணங்களை உடுத்திக்கிட்டு கிளம்புறான். அடுத்த பிரயாணத்துக்கு முன்னாடி குதிரை நல்லா இளைப்பாரட்டும்னு அங்கேயே விட்டுட்டு சேந்தன் அமுதன் கூட நடந்தே போறான். சேந்தன் அமுதனும் உச்சி வேளை பூஜைக்காக பூக்களை எடுத்துக்கிட்டு கிளம்புனான். போகும்போது இன்னும் சில விஷயங்களை சேந்தன் அமுதன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தியத்தேவன் பேச ஆரம்பிக்கிறான். உன் அன்னையை தவிர உனக்கு யாரும் கிடையாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சேந்தன் அமுதன், இருக்காங்க. அன்னையின் கூட பிறந்த ஒரு தமக்கையும் தமையனும். தமக்கை காலமாகிட்டா. தமையனார் கோடிக்கரை குழகர் கோயிலில் புஷ்ப கைங்கரியம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இரவு கலங்கரை விளக்கத்தில் தீபம் ஏற்றி பாதுகாக்கிற பணியும் செய்கிறாரு. அவருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்கன்னு சொல்லும் போதே மாமன் மகள் பூங்குழலியை நினச்சி சேந்தன் அமுதனுக்கு மனசுக்குள்ள ஒரே பரவசம். சேந்தன் அமுதனுடைய உள்ளம் சிவபக்தியில முழுசா இல்லைன்னு உணர்ந்த வந்தியத்தேவன் மாமன் மகளை பத்தி கேட்க சேந்தன் அமுதனோ அவளை வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். மானும் மயிலும் அவளிடம் அழகுக்கு பிச்சை எடுக்க வேண்டும். ஏன், ரதியும் இந்திராணியும் கூட அவள மாதிரி அழகியாக பல ஜென்மம் தவம் செய்யணும். அவ பாடுனா சமுத்திரராஜா அலை ஓசையை நிறுத்திட்டு அமைதியா கேட்பார். அப்படி இப்படின்னு மெய் மறந்து வர்ணிச்சான். அதுக்கு வந்தியத்தேவன், அப்படின்னா உனக்கு ஏத்த பொண்ணுன்னு சொல்லு, கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சேந்தன் அமுதன், நான் அவளுக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லாதவன். பழைய காலம் மாதிரி பூங்குழலிக்கு சுயம்பரம் வச்சா 56 தேசத்து ராஜாக்களும் வந்து போட்டி போடுவாங்க. இப்படி அவன் சொல்லி முடிச்சதோ வந்தியத்தேவன், அப்படின்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணு விரும்பினா நீ அவளை மறுத்துடுவியா சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சேந்தன் அமுதன் சொல்கிறான், நல்லா இருக்கு போங்க. இறைவன் என் முன்னாடி வந்து நீ சுந்தரமூர்த்தி மாதிரி இந்த உடம்போடு கைலாயத்துக்கு வரியா இல்லை பூங்குழலியோடு வாழிறியான்னு கேட்டா நான் பூங்குழலியோடு வாழணும்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் சொல்லி என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு அதிருப்தியில் சொல்கிறான் சேந்தன் அமுதன். இதுக்கு வந்தியத்தேவன் சொல்கிறான், ஏன் அப்படி சொல்கிற? உனக்கு சம்மதம்னா கல்யாணம் நடந்த மாதிரி தானே. எல்லாரும் பெண்களை கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்களா என்ன? ஏன், பெரிய பழுவேட்டரையர் 65 வயதிற்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ராணியுடைய சம்மதத்தோடையா பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சேந்தன் அமுதன், அண்ணா அது பெரிய இடத்து சமாச்சாரம், நாம ஏன் அதை பற்றிலாம் பேசணும்? நீங்கள் கோட்டைக்குள்ளே வேற போகிறீங்க. அங்கே குறிப்பாக பழுவேட்டரையர்களை பற்றி எதுவும் பேசாதீங்க. பேசுனா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சேந்தன் அமுதன் எச்சரிக்கை பண்ண, அதுக்கு வந்தியத்தேவன், என்ன தம்பி ஒரே அடியாக பயமுறுத்துறேன்னு சொல்ல சேந்தன் அமுதன் சொல்கிறான், உண்மையதாங்க சொல்கிறேன். இப்போ சோழ நாட்டையே 2 பழுவேட்டரையர்கள் தான் ஆடுறாங்க. அவங்களுக்கு மிஞ்சிய அதிகாரம் ஒன்றும் கிடையாது அப்படின்றான். இதுக்கு வந்தியத்தேவன், சக்கரவர்த்திக்கு கூடவா அதிகாரம் இல்லை அப்படின்னு கேட்குறான். உடனே சேந்தன் அமுதன் சொல்கிறான், சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு. பழுவூர்காரங்க போட்ட கோட்டை அவர் தாண்டதே இல்லைன்னு நாட்டு மக்களே சொல்கிறாங்க. அவ்வளோய அவருடைய சொந்த புதல்வர்கள் சொல்கிறது கூட காதில் ஏறுறது இல்லையாமா. சக்கரவர்த்தி தஞ்சைக்கு வந்த பிறகு பழுவேட்டரையர்களோட அதிகாரம் எல்லை இல்லாமல் போய்விட்டது. அனிருத்த பிரம்மராயர் கூட வெறுப்படைஞ்சி பாண்டிய நாடு போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். அதுக்கு வந்தியத்தேவன் கேட்குறான், பழைய அறையில் இருந்து சக்கரவர்த்தி தஞ்சாவூருக்கு ஏன் வந்தாருன்னு உனக்கு தெரியுமா தம்பி அப்படின்னு. அதுக்கு சேந்தன் அமுதன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் போரில் இறந்துட்டான். அந்த சமயம் சோழ படைகள் பாண்டிய நாட்டில் சில கொடுமைகளை பண்ணதா சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறம் மதுரை சோழ சாம்ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் வீரபாண்டியன் கூட இருந்த அந்தரங்க ஆட்கள் எப்படின்னா பழிக்கு பழி வாங்கணும்னு சபதம் எடுத்துக்கிட்டு பல சதிகளை பண்ணாங்க. இதனால் மன்னர் பழைய அறையில் இருந்தால் அவரை பாதுகாக்க முடியாதுன்னு பழுவேட்டரையர்கள் தஞ்சைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இங்கே பலமான கோட்டையும் கட்டுக்காவலும் அதிகம். அதுவும் இல்லாமல் சக்கரவர்த்தியுடைய உடல் நலத்துக்கு தஞ்சை தான் நல்லதுன்னு வைத்தியக்காரர்கள் சொன்னதால் சுந்தர சோழ மகாராஜா இங்கேயே இருக்காரு அப்படின்னு சொன்னான். இதுக்கு வந்தியத்தேவன்,
சுந்தர சோழருக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க சரி, ஆனா என்ன நோயின்னு மட்டும் தெரியலையே அப்படின்றான். அதுக்கு சேந்தனமுதன் சொல்றான், தெரியாமல் என்னன்னா அவருக்கு பக்கவாதம், 2 கால்களும் சுவாதீனம் இழந்து போய்விட்டது, நடக்க முடியாது, யானை குதிரை மீது கூட ஏற முடியாது, படுத்த படுக்கையாக பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு போனால் போகலாமே தவிர வேறு வழியே இல்லை. அதனாலேயே மகாராஜா எங்கேயும் போறதில்லை. அது மட்டும் இல்ல, சில காலமாகவே அவருக்கு சித்தம் அவ்வளவா சுவாதீனம் இல்லைன்னு வேற சொல்றாங்க அப்படின்னு சொன்னான். இதுக்கு வந்தியத்தேவன் ஐயோ என்ன பரிதாபம் அப்படின்னு உச்சி கொட்டுறான். உடனே சேந்தனமுதன், பரிதாபம்னு கூட சொல்லாதீங்க அண்ணா, அது கூட ராஜ நிந்தனைன்னு சொல்லி பழுவேட்டரையர்கள் தண்டனை விதிப்பாங்கன்னு சேந்தனமுதன் சொன்னதும் வந்தியத்தேவன் கடுப்பாகிறான். பழுவேட்டரையர் பழுவேட்டரையர், எங்க பார்த்தாலும் பழுவேட்டரையர்களை பத்தி தான் பேச்சு. தன பொக்கிஷம், தானிய களஞ்சியம், தஞ்சை நகர காவல், ஒற்றர் படை, இது எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி சக்கரவர்த்தி விட்டிருக்க கூடாது. இவ்வளோ அதிகாரங்களை கொடுத்ததால சக்கரவர்த்திக்கு எதிராகவே சதி செய்ய தொடங்கிட்டாங்க. இவங்க சதி எவ்வளோ தூரம் போகுமோ அப்படி போகாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தடுக்கணும். அப்படி இப்படின்னு வந்தியத்தேவன் யோசிக்கும் போதே கோட்டை வாசலும் வந்துடுச்சு. சேந்தனமுதன் வந்தியத்தேவனை பிரிஞ்சு தளிகுளத்தார் கோயிலை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். வந்தியத்தேவனும் கோட்டைக்குள்ள நுழைய ஆயத்தமாகறான். கோட்டைக்கு வெளியில நிக்கிற காவலாளிகள் கிட்ட வந்தியத்தேவன் வச்சிருந்த அந்த பனைமர மோதிரத்தை காட்டுறான். அப்படி காட்டின உடனே அந்த காவலாளிகள் வந்தியத்தேவனை மரியாதையோட கோட்டைக்கு உள்ள விடுறாங்க. கோட்டைக்குள்ள பெருசா ஜன நடமாட்டமே இருக்காதுன்னு நினைச்சிருந்தா வந்தியத்தேவன். ஆனா அதுக்கு நேர்மாறா ஜே ஜேன்னு கூட்டமாகவும் குதிரைகளும் குதிரை பூட்டிய ரதங்களும் பூமியை அதிர்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு போச்சு. பெரிய மலை மாதிரி கம்பீரமா நடந்து வந்த யானைகளுடைய மணி ஓசை நாலாபுறமும் கேட்டுச்சு. அங்கங்க மங்கையர்களுடைய இன்னிசை பாடல்களையும் பார்க்க ஒரே திருவிழா கோலமாவே இருந்தது அவனுக்கு. எங்க பார்த்தாலும் புலிக்கொடிகளையும் பனைக்கொடிகளையும் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, இந்த எல்லா கொடிகளையும் விட கம்பீரமா ஒரு பெரிய புலிக்கொடி பறந்ததையும் பார்த்தான். கண்டிப்பா அதுதான் சக்கரவர்த்தியுடைய அரண்மனையா இருக்க முடியும்னு சுதாரிச்சா வந்தியத்தேவன். ஆனா கோட்டையை காவல் காக்க வேண்டிய முழு பொறுப்பும் சின்ன பழுவேட்டரையர் கிட்ட தான் இருக்கு. அவரை கேட்காம சுந்தர சோழ மகாராஜாவை பார்க்கவே முடியாதுன்னு அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனால சின்ன பழுவேட்டரையரை பார்க்க முடிவு பண்றான். ஆனா அவரு கோட்டைக்குள்ள எங்க இருக்காருன்னே தெரியல. அவரை பார்க்கிற வழி எதுவும் அவனுக்கு பிடிபடல. என்ன பண்ணலாம்னு வந்தியத்தேவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். வானர் குலத்தில் வழி வழியாக வந்த மூளையே, கொஞ்சம் வேலை செய் பார்க்கலாம், சிறிது உனது கற்பனா சக்தியை தட்டிவிடு, உன் கைவரிசையை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கு ஒரு யோசனை புலப்பட்டுச்சு. அதுபடி நடக்க தீர்மானிச்ச வந்தியத்தேவன் மற்றவங்க மாதிரி இல்லாம அந்த பெரிய புலிக்கொடி பறந்த அரண்மனையை நோக்கி வேகமாகவும் மிடுக்காகவும் நடந்து போனான். அரண்மனை வாயில்ல இருந்த குதிரை வீரர்கள் கிட்ட அவன் வச்சிருந்த மந்திர மோதிரத்தை காட்டினான். அதுதான் அந்த பனைமர மோதிரம். அப்படி காட்டினதும் அந்த வீரர்களும் வழி விடுறாங்க. ஆனா இப்பவும் வந்தியத்தேவனுக்கு சின்ன பழுவேட்டரையர் எங்க இருக்காருன்னு தெரியவே தெரியாது. என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறதுன்னு திரும்பவும் யோசிக்கும் போதே நல்ல வேளையா வந்தியத்தேவன் பின்னாடியே ஒரு 10-15 ஆஸ்தான புலவர்கள் கூட்டமா வர்றத வந்தியத்தேவன் பார்க்கறான். ஆஹா, இவங்க கூடவே போனா பழுவேட்டரையரை பார்த்துடலாம்னு கூட்டத்தோட கூட்டமா அவங்க கூட போறா வந்தியத்தேவன். வந்தியத்தேவனை பார்த்த சின்ன பழுவேட்டரையர் நல்ல முகமலர்ச்சியோட, யார் தம்பி நீ, எங்கிருந்து வர்றன்னு கேட்டாரு. என்னப்பா நீ, சின்ன பழுவேட்டரையர் முகமலர்ச்சியோடு வந்தியத்தேவன் கிட்ட பேசினாருன்னு சொல்றியே அப்படின்னு தோணுதா? சொல்ற. வீரம் நிறைஞ்ச வாலிபர்களை பார்த்தாலே சின்ன பழுவேட்டரையருடைய கடுகடுத்த முகம் மலர்ந்துடுமா. நாட்டில் இருக்கிற வாலிப வீரர்களை தம்முடைய காவல் படையில சேர்த்துக்க அவருக்கு ரொம்ப ஆசையா. அப்படிப்பட்டவர் தான் சின்ன பழுவேட்டரையர். சரி, கதைக்கு வருவோம். சின்ன பழுவேட்டரையர் அப்படி கேட்டதும் வந்தியத்தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் காஞ்சிபுரத்துல இருந்து வர்றேன். இளவரசர் ஆதித்த கரிகாலன் ஓலையை கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு பணிவான குரல்ல சொன்னான். காஞ்சிபுரம்னு சொன்னதும் சின்ன பழுவேட்டரையருடைய மலர்ந்திருந்த முகம் மாறி அப்படியே கடுகடுத்துச்சு. எங்க இப்படி கொடு அதன்னு அந்த ஓலையை வாங்கி அவருக்கு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கொடுத்து படிக்க சொல்லி கேட்டாரு. ஏதோ புது விஷயம் இல்லைன்னு அவருக்குள்ள முணுமுணுத்துக்கிட்டு, நான் சக்கரவர்த்திட்ட கொடுத்துட்றேன், நீ போலான்னு சொல்ல, அதுக்கு வந்தியத்தேவன் இல்லை, என்னையே நேரில் கொடுக்க சொன்னாருன்னு சொன்னான். கடுப்பான சின்ன பழுவேட்டரையர், என் மீது நம்பிக்கை இல்லையா? ஓஹோ, இளவரசர் ஆதித்தர் அப்படி உன்னிடம் சொல்லி அனுப்பினாரோன்னு
கடுப்பா கேட்க திரும்ப வந்தியத்தேவன் நிலைமைய சுதாரிச்சுக்கிட்டு, இளவரசர் சொல்லல, தங்கள் தமையனார் தான் அப்படி கட்டளை இட்டார்னு சொல்றான். உடனே சின்ன பழுவேட்டரையர், என்ன பெரியவரை நீ எங்க பார்த்த? அதுக்கு வந்தியத்தேவன் சொல்றான், நான் வரும்போது வழியில கடம்பூர் சம்புவரையர் வீட்டுல ஒரு நாள் தங்கி இருந்தேன். அங்க அவரை பார்த்தேன். அவர் தான் இந்த மோதிரத்தையும் கொடுத்து அனுப்பிச்சார்னு சொல்றான். உடனே சின்ன பழுவேட்டரையர், இதை ஏன்பா முன்னாடியே சொல்லலன்னு சொல்லிட்டு, முதல்ல நீயே இந்த ஓலைய சக்கரவர்த்தி கிட்ட போய் கொடுத்துட்டு வா, இந்தா போன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய சக்கரவர்த்தி கிட்ட அழைச்சிட்டு போன்னு பக்கத்துல இருந்த வீரருக்கு கட்டளையிடவே வந்தியத்தேவனும் சுந்தர சோழர் இருந்த அந்த இடத்த அடைஞ்சிடுறான். எத்தனையோ போர்கள்ல பல வீரச் செயல்களை புரிந்து அசகாய சூரன்னு பெயர் பெற்றவரும், நாடு நகரமெல்லாம் சுந்தர சோழர்னு அழைக்கப்பட்டவரும், அழகுல மன்மதனுக்கு ஒப்பானவருமான சக்கரவர்த்தியா இப்படி நோய்வாய்ப்பட்டு மெலிந்து போயிருக்காரு. அவருடைய தோற்றத்தை பார்த்ததும் வந்தியத்தேவனால பேசவே முடியல. அவனுடைய கண்களில் நீர் ததும்புது. அவருடைய பக்கத்துல போய் அடிபணிஞ்சு வணங்கி பயபக்தியோடு ஓலைய கொடுத்தான் அவன். ஓலைய வாங்கிக்கிட்ட சுந்தர சோழர், எங்க இருந்து வர்ற, யார் ஓலை இதுன்னு கேட்க வந்தியத்தேவன், பிரபு காஞ்சியில இருந்து வர்றேன், இளவரசர் ஆதித்தர் தந்துவிட்ட ஓலைதான் இதுன்னு சொல்றான். உடனே சுந்தர சோழர் முகம் மகிழ்ச்சியில பிரகாசமாகிடுச்சு. அவருக்கு பக்கத்துல திருக்கோவலூர் மலையமான் புதல்வியான வானமாதேவி இருந்தாங்க. அதான் நம்ம சுந்தர சோழ மகாராஜாவோட மனைவி தாங்க இவங்க. சுந்தர சோழர் அவங்கள பார்த்து, தேவி உன் புதல்வனிடம் இருந்து ஓலை வந்து இருக்குன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சாரு. ஆஹா, இளவரசர் காஞ்சியில பொன் மாளிகை கட்டி இருக்கானா, நீயும் நானும் அங்க வந்து தங்கணும்னு சொல்றான். தேவி உன் புதல்வனின் செய்கையை பாத்தியா? என் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தி அரண்மனையில் சேர்த்திருந்த தங்கத்தை எல்லாம் அழித்து தில்லை அம்பலத்துக்கு பொன் கூரை வேய்ந்து பொன்னம்பலமாக்கினார். நம்முடைய குலத்தில் தோன்றிய பெரியவர்கள் யாரும் தாங்கள் வசிக்கும் அரண்மனையை பொன்னால் கட்டியதே இல்லை. அரண்மனை கட்டுவதை காட்டிலும் ஆலயம் எடுப்பதையே முக்கியமாக கருதினார்கள். ஆனால் ஆதித்த கரிகாலன் இப்படி செய்கிறான். ஆஹா, இந்த தெய்வ நிந்தனைக்கு என்ன பரிகாரம் செய்வது என்று தெரியவில்லைன்னு சொல்லி முடிக்கிறாரு. வானமாதேவியும் எதுவும் பதில் பேசாம அமைதியா இருந்தாங்க. அப்ப வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, பிரபு தங்கள் திருக்குமாரர் செய்தது அப்படி ஒன்றும் தவறில்லையே. மகனுக்கு தாயும் தந்தையுமே முதன்மையான தெய்வங்கள் அல்லவா? அதனால தேவிக்கும் உங்களுக்கும் பொன் மாளிகை கட்டினது தப்பில்லைன்னு சொல்ல சுந்தர சோழர் புன்னகையோடு, தம்பி நீ யாருன்னு தெரியல, ரொம்ப அறிவாளியா இருக்க, நல்ல சாதுரியமா பேசுற, ஆனா எல்லாரும் வணங்கும் தெய்வத்துக்கு அல்லவா பொற்கோயில் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்தியத்தேவன் சொல்றான், பிரபு மகனுக்கு தந்தை தெய்வம், மக்களுக்கெல்லாம் அரசர் தானே தெய்வம். அரசர்கள் திருமாலின் அம்சம் பெற்றவர்கள்னு வேத புராணங்கள் சொல்கின்றன. அப்படி பார்த்தா உங்களுக்கு பொன் மாளிகை எடுத்தது பொருத்தமானதேன்னு சொல்லி முடிக்கிறான் வந்தியத்தேவன். சுந்தர சோழர் திரும்பவும் வானவன் மாதவி கிட்ட, தேவி இந்த பிள்ளை எவ்வளவு புத்திசாலி பார்த்தாயா? நம்முடைய ஆதித்தனுக்கு இவன மாதிரியானவர்கள் உதவியா இருந்தால் அவனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்த சுந்தர சோழர் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி எப்படி இருந்தாலும் நான் காஞ்சிக்கு வருவது சாத்தியமில்லாத விஷயம். நீதான் பார்க்குறிய, எப்போதும் படுத்த படுக்கையாகவே இருந்து வர்றேனே, அவ்வளவு தூரம் பயணத்தை மேற்கொள்றது முடியாத காரியம்ப்பா. அதனால ஆதித்தன் தான் இங்க வந்து எங்களை பார்க்கணும். அவனை பார்க்கறதுக்கு எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு. நீ நாளைக்கு வா, மறு ஓலை எழுதி வைக்க சொல்றேன்னு சொல்லும் போதே மன்னரை பார்க்க புலவர்கள் கூட்டமா வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த வந்தியத்தேவன், ஆஹா புலவர்கள் வர்றாங்களே, அப்ப கண்டிப்பா அவங்க கூட சின்ன பழுவேட்டரையரும் வருவாரு. அப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல முடியாம போயிடுமே, அதனால சீக்கிரமா சொல்லணும்னு சொல்லிட்டு, சக்கரவர்த்தி தயவு செய்து தாங்கள் தஞ்சையில் இருந்து கிளம்பி காஞ்சி வர வேண்டும். இங்கே தங்களுக்கு அபாயம் சூழ்ந்திருக்கு, அபாயம் அபாயம். இப்படி சொல்லும் போதே புலவர்களும் சின்ன பழுவேட்டரையரும் தரிசன மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. வந்தியத்தேவன் கடைசியா சொன்ன வார்த்தையும் சின்ன பழுவேட்டரையர் காதுல விழுந்துடுச்சு. புலவர்களும் மன்னரை பார்த்ததும் கோஷங்களை இட்டு புகழ்ந்தாங்க. சுந்தர சோழரும் அவங்கள வரவேற்று, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி, கண்டிப்பா சில பாடல்களை சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்ல புலவர்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வந்தியத்தேவனும் புலவர்கள் கூட கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்துடுறான். ஆனா சின்ன பழுவேட்டரையர் வந்தியத்தேவனையே நோட்டமிடுறாரு. ஏன்னா அவ அபாயம் அபாயம்னு சொன்ன வார்த்தை அவருக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால வந்தியத்தேவன் மகாராஜா கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
இந்த தருணத்துல புலவர்கள் எல்லாம் ஒருத்தர பாடல்களை பாடியும் அந்த பாடலுக்கான பொருளையும் விளக்கி சொல்லி சுந்தர சோழரை மகிழ்விச்சுட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பேசும்போது குந்தவை பேர் அடிபடுது. அந்த பேரை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு மெய் சிலிர்த்து போச்சு. சோழ குலத்துல பிறந்த அந்த இணையில்லா பெண் அரசியுடைய அழகையும் புலமையையும் அறிவு திறனையும் அவன் எவ்வளவு கேள்விப்பட்டிருந்தான். அடுத்தது எப்படின்னா குந்தவையை பார்த்து ஓலையை கொடுக்கணும்னு ஓலை இருந்த பட்டு துணியில தடவி பார்த்தான். ஆனா ஓலையை காணோம். ஐயோ, ஓலையை காணோமே, எங்க விழுந்திருக்கோம்? சின்ன பழுவேட்டரையர் கையில மட்டும் அந்த ஓலை கிடைச்சா நம்மளுக்கு ஆபத்தாயிடுமேன்னு என்ன பண்றதுன்னு புரியாம வந்தியத்தேவன் தவிச்சுக்கிட்டு இருந்தான். அதே சமயம் புலவர்களும் மன்னர்கிட்ட இருந்து விடை பெற்று கிளம்புனாங்க. இதை கவனிச்ச வந்தியத்தேவன் நம்மளும் புலவர்கள் கூடவே கூட்டத்தோடு கூட்டமா வெளியே போயிடலாம்னு அவங்க கூடவே நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா வந்தியத்தேவன் நினைச்சது நடக்கல. அவன் வாசல் படிக்கிட்ட போகும்போது ஒரு இரும்பு கை அவன் கையை இறுக்கி பிடிச்சது. வந்தியத்தேவன் சிறந்த பலசாலியா இருந்தாலும் அந்த இரும்பு பிடியில இருந்து தப்ப முடியல. அப்படிப்பட்ட பலசாலி யாரா இருக்க முடியும்னு தோணுதா? வேற யாரு, நம்ம சின்ன பழுவேட்டரையர் தான். வந்தியத்தேவனை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் சக்கரவர்த்தி முன்னாடி நிறுத்தி, பிரபு, இந்த பிள்ளை ஏதோ அபாயம் என்று தங்களிடம் சொல்லி கொண்டு இருந்தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சுந்தர சோழர், இவர் காஞ்சியில் இருந்து வந்த பிள்ளை தானே, ஏதோ அபாயம்னு சொன்னா. எதை பற்றி சொன்ன தம்பி? என்னுடைய நிலையை பற்றியான்னு சுந்தர சோழர் கேட்க, வந்தியத்தேவனோ என்ன சொல்லலான்னு மின்னல் வேகத்துல அவன் மூளைய கசக்கிறான். அபாயம்னு சொன்னா சின்ன பழுவேட்டரையர்கிட்ட கண்டிப்பா நாம மாட்டிக்குவோம்னு யோசிச்ச வந்தியத்தேவன், அரசர்க்கரசே அபயம் அபயம், இந்த அரியா சிறுவன் தங்கள் அபயம்னு சொல்லி எப்படியோ அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறான். ஆனா பழுவேட்டரையர் மனம் அதை ஏற்கல. வந்தியத்தேவன் மேல சந்தேகம்தான் வந்துச்சு. அந்த சமயம் சுந்தர சோழர் சின்ன பழுவேட்டரையரை பார்த்து, தளபதி, இளவரசரிடம் இருந்து இந்த பிள்ளை ஓலை கொண்டு வந்திருக்கான். பழையபடி நான் காஞ்சிக்கு வந்து தங்க வேண்டும்னு எழுதியிருக்கான். ஏதோ பொன் மாளிகை கட்டியிருக்கானா. காஞ்சிக்கு பிரயாணம் செய்வது என்னால் இயலாத காரியம். ஆதித்த கரிகாலனை இங்கே வந்து விட்டு போகும்படி மறு ஓலை எழுதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு சின்ன பழுவேட்டரையர் சொல்றாரு, இளவரசர் இந்த சமயம் காஞ்சியை விட்டு வரலாமா? வட திசையில நம் பகைவர்கள் இன்னும் பலசாலியா இருக்காங்களே அப்படின்னு சொல்றாரு. உடனே சுந்தர சோழர், பார்த்திபேந்திரனும் மலையமானும் அங்கிருந்து பார்த்து கொள்வார்கள். இந்த நேரத்துல இளவரசர் என் பக்கத்துல இருக்கணும்னு என் உள்ளத்துல ஏதோ சொல்லுது. அது மட்டும் இல்ல, ஈழ நாட்டுக்கு போயிருக்க இளங்கோபையும், அதாங்க நம்ம ராஜராஜ சோழன், அவரையும் இங்க வந்து சேரும்படி அழைப்பு விடுக்க வேண்டும். 2 பேரையும் வச்சுக்கிட்டு ஒரு முக்கிய விஷயத்தை பத்தி பேசி முடிவு பண்ணணும். பெரிய பழுவேட்டரையர் வந்ததும் இலங்கைக்கு ஆள் அனுப்புறத பத்தி பேசி முடிவு பண்ணலாம். காஞ்சிக்கு நாளைக்கு ஓலையை அனுப்பிடலாம். இந்த சிறுவன் காஞ்சியில இருந்து தஞ்சைக்கு ஒரே மூச்சா வந்திருக்கான். இங்கேயே தங்கி இளைப்பாரிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் வானவன் மாதேவி, அதாங்க நம்ம மகாராணி, எழுந்து நின்று, தளபதி, இந்த பிள்ளை நம் விருந்தாளி, வேண்டிய வசதியை செய்து கொடுங்கன்னு சொல்ல, சின்ன பழுவேட்டரையர் சொல்றாரு, நான் நன்றாக கவனித்துக் கொள்கிறேன் தாயேன்னு சொல்றாரு. ஆனா அவருக்குள்ள வந்தியத்தேவன் மேல சந்தேகமும் வெறுப்பும் தான் இருந்துச்சு. சுந்தர சோழ மகாராஜாவும் வானவன் மாதேவியும் சொன்ன மாதிரியே வந்தியத்தேவனை தங்க வைக்க ஆஸ்தான மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போனாரு சின்ன பழுவேட்டரையர். ஆனா சின்ன பழுவேட்டரையருக்கு வந்தியத்தேவன் மேல இருந்த சந்தேகம் இன்னும் போகல. ஏன்னா வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலன் கிட்ட இருந்து வந்த ஆளு. அதனால அவன் மேல சந்தேகப்பட வேண்டியதா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய பழுவேட்டரையர் பனைமர மோதிரத்தை வேற கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதனால சந்தேகமும் பட முடியல. இந்த குழப்பத்துல இருந்த சின்ன பழுவேட்டரையர் அங்க இருந்த ஒரு காவலாளியை கூப்பிட்டு, இந்த பிள்ளைய அழைச்சிட்டு போய் நம்ம விருந்தினர் மாளிகையில தங்க வச்சு பார்த்துக்கோ, நான் வர்ற வரைக்கும் நீ அங்கேயே இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாரு. இதுக்கு அப்புறம் வந்தியத்தேவன் விருந்தினர் மாளிகைக்கு போனதும் இன்னொரு காவலாளி சின்ன பழுவேட்டரையர்கிட்ட வந்து, தரிசன மண்டபத்துக்கு போற வழியில இது கிடந்தது அப்படின்னு கொடுக்குறான். அது வேற எதுவும் இல்ல, நம்ம வந்தியத்தேவன் ஒரு ஓலையை தொலைச்சான் பாத்தீங்களா, அந்த ஓலை தான் அது. அதை கொடுத்ததும் சின்ன பழுவேட்டரையரும் அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம வந்தியத்தேவன் என்ன பண்றான்றத பத்தி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.